யோசுவா புத்தகம். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தர அலைச்சலை முடித்து வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டதை விவரிக்கும் வெற்றி காவியம். யோசுவா புத்தகத்திலிருந்து 50 ஆழமான மறைபொருள் குறிப்புகளை பார்ப்போம். யோசுவா சுதந்திரித்தலின் புத்தகம். அடிப்படை மற்றும் கட்டமைப்பு. பெயர் காரணம். எபிரேய மொழியில் யெகோஷுவா என்றால் யெகோவாவே இரட்சிப்பு என்று பொருள். இதுவே கிரேக்கு மொழியில் இயேசு என்று மாறுகிறது. புதிய அதிகாரம். ஐந்தாகமம் முதல் 5 புத்தகங்கள் வாக்குறுதியை சொல்கிறது. யோசுவா அந்த வாக்குறுதி நிறைவேறியதை கூறுகிறது. எழுதியவர் யூத பாரம்பரியத்தின்படி யோசுவாவே இதை எழுதினார். அவரது மரணம் பற்றிய குறிப்புகள் பிற்காலத்தில் சேர்க்கப்பட்டன. 3 பகுதிகள். தேசத்தை வெல்லுதல் 1:12, தேசத்தை பகிர்ந்தளித்தல் 13:22, யோசுவாவின் இறுதி உரைகள் 23-24. யோசுவா கிறிஸ்துவின் நிழல். மோசேயால் செய்ய முடியாததை யோசுவா இயேசு செய்து முடித்தார். கானான் பிரவேசம். யோர்தான் பிளவு. செங்கடல் பிளந்தது ஒரு தலைமுறை எகிப்திலிருந்து தப்பிக்க. யோர்தான் பிளந்தது அடுத்த தலைமுறை கானானுக்குள் நுழைய. அதிசயமான நடத்துதல். நினைவு கற்கள். யோர்தானின் நடுவிலும் கில்காலிலும் 12 கற்கள் நாட்டப்பட்டன. இது தேவன் செய்ததை மறக்காதிருக்க ஏற்படுத்தப்பட்ட ஆடையாளம். கில்கால் எகிப்தின் நிந்தை அகன்று போயிற்று என்று பொருள். இங்குதான் இஸ்ரவேலருக்கு மீண்டும் விருத்த சேதனம் செய்யப்பட்டது. மன்னா நின்றது. தேசத்தின் விளைச்சலை அவர்கள் புசிக்கத் தொடங்கியவுடன் 40 ஆண்டுகளாக கிடைத்த மன்னா நின்றது. சேனையின் அதிபதி. எரிகோவிற்கு முன் யோசுவா கண்ட யெகோவாவின் சேனை அதிபதி போரை நடத்துபவர் தேவனே என்பதை உறுதி செய்தது. போர்களும் வெற்றிகளும். எரிகோ வீழ்ச்சி. ஆயுதங்களால் அல்ல, விசுவாசத்தினாலும் கீழ்ப்படிதலினாலும் எரிகோ கோட்டை வீழ்ந்தது. ராகாப் ஒரு புறையின வேசி அல்லது விடுதி காப்பாளர் விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டு மேசியாவின் வம்சத்தில் மத்தேயு 1 இடம் பிடித்த இறையிலிய அற்புதம். ஆகானின் பாவம். ஒரு மனிதனின் பாவம் முழு தேசத்தின் தோல்விக்கு காரணமாக அமைந்தது. கார்ப்பரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆயி பட்டணம். முதலில் தோல்வி, பாவம் நீக்கப்பட்ட பின் வெற்றி. இது ஆவிக்குரிய வாழ்வின் பாடம். கிப்பியோனியரின் தந்திரம். உடன்படிக்கை செய்வதற்கு முன் தேவனிடம் ஆலோசிக்காததால் வந்த விளைவு. நிற்க வைக்கப்பட்ட சூரியன். கிப்பியோன் போரில் சூரியனும் சந்திரனும் நின்றது இயற்கை முழுவதையும் தேவன் தன் ஜனத்திற்காக கட்டுப்படுத்துவதை காட்டுகிறது. 5 ராஜாக்கள் குகையில் ஒழிந்திருந்தது. அந்தி கிறிஸ்துவின் பாதாள சக்திகள் வீழ்த்தப்படுவதின் நிழல். தேசத்தை பகிர்ந்தளித்தல். சீட்டு போடுதல். தேசம் சீட்டு போட்டு பிரிக்கப்பட்டது. இது மனுஷீக விருப்பமல்ல, தெய்வீக தீர்மானம். காலேபின் விசுவாசம். 85 வயதிலும் இந்த மலைநாட்டை எனக்கு தாரும் என்று ராட்சதர்கள் இருந்த எபிரோனை கேட்டு பெற்றது. யூதாவின் தலைமை. முதலில் யூதா கோத்திரத்திற்கு நிலம் ஒதுக்கப்பட்டது. இது அவர்களின் ராஜரீக முக்கியத்துவத்தை காட்டுகிறது. எப்ராயிம் மற்றும் மனாசே. யோசேப்பின் குமாரருக்கு 2 பங்குகள் கிடைத்தன. ஷீலோ ஆசரிப்பு கூடம் முதலில் நிலைநிறுத்தப்பட்ட இடம் இதுவே. அடைக்கல பட்டணங்களும் லேவியர்களும். 6 புகலிட நகரங்கள். யோர்தானின் இப்புறம் 3 அப்புறம் 3 என சமமாக பிரிக்கப்பட்டது. லேவியர் பட்டணங்கள். லேவியருக்கு நிலம் இல்லை, ஆனால் மற்ற கோத்திரங்களுக்குள் 48 பட்டணங்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டன. உப்பு உடன்படிக்கை. உடன்படிக்கையின் மாறாத தன்மை யோசுவா புத்தகத்தில் மீண்டும் உறுதிப்படுத்தப்படுகிறது. இறையிலியல் மற்றும் வரலாற்று நுணுக்கங்கள். யாஷேரின் புத்தகம். சூரியன் நின்ற வரலாறு இந்த தொலைந்து போன பண்டைய புத்தகத்தில் இருந்ததாக குறிப்பு உள்ளது. ஏனாக்கியர்கள். வனாந்தர வேவுகாரர்களை பயமுறுத்திய ராட்சதர்களை யோசுவா முற்றிலும் அழித்தார். எரம். கானானியரை அழிக்க சொன்ன கட்டளை தெய்வீக தீர்ப்பு. காரணம் அவர்களின் பாவம் நிறைந்திருந்தது. ஆதி 15-16. உடன்படிக்கை பெட்டி. யோர்தானை கடக்கும்போது இதுவே முன்னால் சென்றது. தேவனின் பிரசன்னமே வழிநடத்துதல். பெத்தேல்
ஆபிரகாம் பலிபீடம் கட்டிய இடத்தில் யோசுவாவும் வெற்றி பெற்றார். யோசுவாவின் இறுதி நாட்கள். சீகேம் உடன்படிக்கை. நானும் என் வீட்டாரோமே வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். 24:15. இது அர்ப்பணிப்பின் உச்சம். சாட்சிக்கல். ஜனங்கள் செய்த உடன்படிக்கைக்கு சாட்சியாக ஒரு பெரிய கல் நாட்டப்பட்டது. 3 அடக்கங்கள். யோசுவா புத்தகத்தின் இறுதியில் யோசுவா, எலெயாசார் மற்றும் யோசேப்பின் எலும்புகள் அடக்கம் செய்யப்பட்ட குறிப்புகள் உள்ளன. யோசேப்பின் எலும்புகள். 400 ஆண்டுகளுக்கு முன் எகிப்தில் யோசேப்பு சொன்ன தீர்க்க தரிசனம் இங்கு நிறைவேறியது. ஆதி 50:25. அடுத்த தலைமுறை. யோசுவா இருந்தவரை ஜனங்கள் கர்த்தரை சேவித்தார்கள். தலைமைத்துவத்தின் முக்கியத்துவத்தை இது காட்டுகிறது. மற்ற அரிய குறிப்புகள். எபூசியர்கள். எருசலேமை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர்கள். தாவீதின் காலம் வரை அவர்கள் அங்கேயே இருந்தார்கள். மெரோம் ஏரி. வடக்கே இருந்த ராஜாக்களின் கூட்டமைப்பை யோசுவா முறியடித்த இடம் இது. குதிரைகளின் பின்னங்கால் நரம்புகளை அறுத்தல். இஸ்ரவேலர் குதிரை பலத்தை நம்பாமல் தேவனையே நம்ப வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்ட செயல். அக்சால். காலேபின் மகள். நிலத்தோடு நீர்க்கால்களையும் கேட்டு பெற்றது. தேவ ஆசீர்வாதத்திற்காக தாகம் கொள்வதை குறிக்கிறது. லேவியர்களின் ஆசாரியத்துவம். நிலம் இல்லாத அவர்களுக்கு தேவனே சுதந்திரமாக இருந்தார். யோசுவா 4:8. பைபிள் வெற்றியின் சூத்திரம். தியானிப்பதும் கீழ்ப்படிவதும். உடன்படிக்கை மீறல். யோசுவா புத்தகத்தில் ஒரே ஒரு தோல்வி, ஆயி பட்டணம். அது உடன்படிக்கை மீறலினால் வந்தது. எரிகோவின் சாபம். எரிகோவை திரும்ப கட்டுபவன் தன் பிள்ளைகளை இழப்பான் என்று யோசுவா இட்ட சாபம் பிற்காலத்தில் நிறைவேறியது. 1 ராஜாக்கள் 6:13. ஏபால் மலை மற்றும் கெரிசீம் மலை. சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் வாசித்து காட்டிய இடங்கள். உபாகமம் கட்டளை நிறைவேற்றம். கானானியரின் பயம். இஸ்ரவேலரின் தேவன் செய்ததை கேட்டு கானானியரின் இருதயம் கரைந்து போனது. ஒத்னியேல். யோசுவா புத்தகத்தில் அறிமுகமாகும் இவர் பிற்காலத்தில் முதல் நியாயாதிபதியாக மாறினார். யோசுவாவின் வயது. 110 வயதில் அவர் மரித்தார். யோசேப்பைப் போலவே. தேசத்திற்கு இளைப்பாறுதல். போர்கள் முடிந்து தேசம் இளைப்பாறுதல் அடைந்தது. 11:23. இது நித்திய இளைப்பாறுதலுக்கு நிழல். விசுவாச வீரம். எபிரேயர் 11 யோசுவா மற்றும் ராகாபின் விசுவாசம் போற்றப்படுகிறது. மையச் செய்தி. கர்த்தர் சொன்ன நல் வார்த்தைகளில் ஒன்றும் தவறிப்போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. 21:45. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்விலும் கர்த்தர் சொன்ன நல் வார்த்தைகளில் ஒன்றும் தவறிப்போகாது. இந்த குறிப்புகள் எல்லாம் உங்கள் ஆவிக்குரிய வாழ்வுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். அடுத்து நியாயாதிபதிகள் புத்தகத்தின் மறைபொருள் குறிப்புகளுடன் சந்திப்போம். ஆமேன்.